நம்ம வந்து சீடு பேங்க் இங்கே வச்சுருக்கோம், விதை வங்கின்னு. சரி. அந்த விதை வங்கியை கூட ஒரு சமுதாய விதை வங்கியாக சொல்கிறோம். சரி. நம்மள்ட்ட மட்டும் இல்லை, நான் பார்த்து நம்மள்ட்ட இருக்கிற விவசாயிகளை அப்படியே மாவட்டத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேரை தேர்வு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நன்னிலத்தில் உத்தமன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவர்கிட்ட சொல்லி அவரு ஒரு 10 நெல்லாக பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம நெல்லை வந்து எல்லாருமே இப்போ இங்கே நான் போட்டுன்னு வச்சுக்கலாம், புயல் வந்தது மாதிரி எங்கேயாச்சும் வந்து இயற்கை சீட்டில் அனுப்பிச்சிட்டு போயினா இல்லாமல் போடும். அப்போ தமிழ்நாடு பூரா பறந்து நம்ம அதை கொண்டு போயிட்டோம்னா அங்கங்கே பாதுகாத்துற முடியும்னு நோக்கத்தை சென்ற ஆண்டுலேருந்து நன்னிலத்தை உத்தமன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவரு பராமரிச்சு அவர் ஒரு 12 ரகம் வச்சிருக்காரு. அதுக்கு பக்கத்தில் புகழேந்தின் ஒரு விவசாயி, அவர்கிட்ட ஒரு 12 ரகம் கொடுத்துருக்கோம். அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 42 ரகத்தையும் கொடுத்துட்டோம். 42 சாரதா ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்கள்ட்ட பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் போனால் முசிறி போகணும், முசிறியில் வந்து யோகநாதன் ஒருத்தர் நண்பர், ஒரு விவசாயி, அங்கே அவர் பண்ணிட்டு இருக்காரு. புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஆதப்பன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவரு வந்து ஒரு 18 ரகத்தை பாதுகாக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 சமுதாய வங்கியை இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம். 40 இடத்துல விதை உருவாகிட்டு இருக்கு, அங்கங்கே போயிட்டு இருக்கு இந்த விதையெல்லாம்.